Welcome to Literature Jandas. செல்ஃப் ரிலையன்ஸ் எஸ்ஸையுடைய எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரால்ஃப் வால்டோ எமர்சன் இந்த செல்ஃப் ரிலையன்ஸுங்கிற எஸ்ஸை எழுதியிருக்கிறாரு. இந்த எஸ்ஸையினுடைய பேராகிராஃப் 1 and 2 நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் எஸ்ஸை எழுதியது ரால்ஃப் வால்டோ எமர்சன். இவர் ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர். பாஸ்டனில் இவர் பிறந்திருக்கிறாரு. He was raised in a religious family and he also attended Harvard University and later he became a minister. After his wife's death, ரிலீஜியஸ் மேலே நிறைய சந்தேகங்கள் இவருக்கு வந்துச்சு. அதனால் மினிஸ்டர் பதவியிலிருந்தே விலகிட்டார். ஸோ அந்த சமயத்துலேருந்து ரிலீஜியஸ் மேலே இவருக்கு நம்பிக்கையெல்லாம் போனது. அதுக்கப்புறம் யூரோப்புக்கு ட்ரிப் போகிறாரு. அந்த யூரோப் ட்ரிப் இவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லெக்சரராக ஆகிறாரு. அந்த லெக்சரர் ஆகும்போது ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். டிரான்ஸெண்டரலிசம் அப்படிங்கிற மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டிரான்ஸெண்டரலிசமுடைய கான்செப்ட் என்னென்னா இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் இன்ட்யூஷன். அதாவது ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கும், தனி குணாதிசயம்லாம் இருக்கும். அதுதான் நம்ம நம்பணும். அதுதான் ஒரு பவர்ஃபுல். வெளியேருந்து வரக்கூடிய எதுவுமே நம்ம நம்பக்கூடாது. நமக்குள்ளேயே ஒரு தனித்திறமை இருக்குது, அதை நம்ம நம்பி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காரு. எமர்சன் wrote influential essays like Nature and Self-Reliance. He also helped to start a Transcendentalist journal. ஸோ அந்த டிரான்ஸெண்டலிசம்ங்கிற மூமெண்ட்டில் பேஸ் பண்ணி ஜேர்னல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதில் இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் பதிவிடுவார். எமர்சன் இஸ் கன்சிடர்ட் அ கீ ஃபிகர் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் தாட். இந்த எஸ்ஸே ஓப்பன் ஆகும்போது எபிகிராஃபோட ஓப்பன் ஆகுது. ஒரு ஆன்சியன்ட் ஸ்கிரிப்டோடைய லைன்ஸை ஃபஸ்ட்டு குவாட் பண்ணுறாரு இந்த எஸ்ஸையோட பிகினிங்கில். அதில் 3 வகையான ஒரு ஆன்சியன்ட் போம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லைன் என்ன சொல்லுதுன்னா, டு நாட் சீக் ஃபார் திங்ஸ் அவுட் சைட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற லைனோட ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நமக்கு வெளியே எதையுமே தேடக்கூடாது, எல்லாமே நமக்கு உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு போமை பார்க்குறாங்க. இன்னொரு போமுடைய லைனை எழுதியிருக்கிறாரு. அது யார் எழுதுனா பியோமண்ட் அண்ட் ஃப்ளெச்சர் 2 பேரும் எழுதின போம் பார்க்குறாங்க. அந்த போமுடைய எக்ஸ்பிளனேஷன், த பர்சன்ஸ் ஃபேட் இஸ் நாட் டிட்டர்மின்ட் பை த ஸ்டார்ஸ். அதாவது வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவுமே மனிதர்களோட விதியை மாற்றாது, அதுக்கும் மனித வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 3வது ஒரு பொயட்டிக் லைன் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பவர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் அ சைல்டு ரைஸ்டு இன் த வைல்ட்ஸ் ஆஃப் நேச்சர். ஸோ ஒரு சைல்டுடைய வீரமோ வேகமோ அதனுடைய குணம் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஒரு நேச்சர் மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே நேச்சர் தான். அது யாரும் வெளியேருந்து யாரும் தள்ளுறது கிடையாது. அந்த குழந்தைக்கான பவர், அந்த குழந்தை போகக்கூடிய வேகம், நடை எல்லாமே இயற்கையாகவே அதற்குள்ளேயே அமைந்திருக்குது அப்படிங்கிறத மீனிங்கோட தான் இந்த எஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, வாட் இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு. செல்ஃப் ரிலையன்ஸ்னால் ரிலையன்ஸ் மீன்ஸ் நம்புதல். செல்ஃப்னா நமக்குள்ளே தன்னை நம்புறது. பிலீவ் யுவர் செல்ஃப்னு சொல்கிற மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இந்த எஸ்ஸையோட கான்செப்ட் எல்லாமே தன்னை ஒருத்தர் நம்பணும், தனக்குள்ளே எல்லா ஆற்றல்களும் இருக்குங்கிறத இந்த எஸ்ஸை மூலமாக சொல்கிறார். Emerson opens the essay by mentioning that he read a poem and found himself stirred by its unconventionality. அதாவது இப்போ நம்ம இந்த போம் லைனை படித்தோம். அந்த போமுடைய கான்செப்ட் என்ன, அன்கன்வென்ஷனாலிட்டி. நம்ம வெளியே இருந்து யாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. கன்வென்ஷனலாக இருக்கக்கூடாது. கன்வென்ஷனாக ஏற்றுக்கொள்ளுது, அன்கன்வென்ஷனாக ஏற்றுக்கொள்ளாமை. நம்ம வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அதை நம்ம இமீடியட்டாக அது ஓகே சொல்லக்கூடாது. நமக்குள்ளே சில குணங்கள் இருக்கும், நமக்குள்ளே சில இன்ட்யூஷன் இருக்கும், அதை தான் நம்ம நம்பணுங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. He notes that truly original art frequently has that impact and that the feelings such a work stirs are more important than the thoughts it contains. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரிஜினல் ஆர்ட் எப்போதுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆர்ட் இருக்குன்னா அது ஒரிஜினலாக இருக்கணும், காப்பி அடித்துக்கூடாது. வேறு யாரோ ஒருத்தவங்க உருவாக்குனதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஒரிஜினல் ஒர்க்குக்கு மட்டும்தான் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குணம் இருக்கும்.
அதை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸ், உணர்வுகள் தான் நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும். அது நம்ம பெரிய மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வெளியேந்து வரக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்குள்ளேயே ஒரு உணர்வு இருக்கும். எங்கே இருக்குன்னா, ஒரிஜினல் கேரக்டருக்கு மட்டும்தான் அந்த உணர்வுகள் இருக்கும். ஒரு ஒரிஜினல் குணாதிசயம் இருக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய வெளிப்பாடு தான் நம்ம நம்பணும். வேறு ஒருத்தவங்க கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகளையோ, வேறு ஒருத்தவங்க கொடுக்குற உணர்வுகளை நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். To place one's thought out in the world because one believes they reveal something universal is what makes an individual a genius. ஒரு ஜீனியஸ் அப்படின்னா அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அவன் தான் ஜீனியஸ். ஸோ ஜீனியஸ்னாலே அவனுக்கு ஒரிஜினல் கேரக்டர் இருக்கும், ஒரிஜினல் குணாதிசயம் இருக்கும். அவன் தான் பிற்காலத்தில் ஜீனியஸ் ஆகுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. Emerson says but he believes that most ordinary people never speak such thoughts out loud. What is a shame? ஸோ நிறைய மக்கள் வந்து அவங்களுக்குள்ளே எழும்பக்கூடிய ஒரிஜினல் குணாதிசயங்களை, ஒரிஜினல் வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்துறதே கிடையாது. ஒருத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை வெளியே சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். அதெல்லாம் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். Emerson thinks people should learn to pay attention to intuition when they arise and should voice them because they are worth even more than the pronouncements of famous writer or philosopher. இதில் என்ன சொல்கிறார்னா, நமக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், நமக்குள்ளே ஒரு குணம் இருக்கும், ஒரு இயற்கையான ஒரு வேகம் உள்ள நமக்குள்ளேயே இருக்கும். அது என்ன சொல்லுதோ அதை நம்ம நம்பணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் கவனம் கொடுங்கன்னு சொல்கிறார். அதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்காம வேறு ஏதாவது ஒருத்தர் வந்து பேசியிருப்பார், ஒரு ஃபிலாசபரோ ஒரு எழுத்தாளரோ பேசியிருப்பார். அவர் சொன்ன கருத்தை நம்புறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து, உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரிஜினலாக இயற்கையாக உருவாகிருக்கும். அதை எதுக்கு நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். வாட் அ ஷேம் இட் இஸ், he says, to have a moment of intuition without sharing it, only to hear the same thought expressed by another person. இது ரொம்ப வெக்கக்கேடுன்னு சொல்கிறார். எது வெக்கக்கேடுன்னு சொல்கிறாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற இன்ட்யூஷன், அந்த ஒரு இயற்கையாக உருவாக்கக்கூடிய ஒரு குணம், அதை வெளிப்படுத்தணும், மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு அதை வெளியே சொல்லணும். அதை வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே அமுக்கிக்கிட்டு வேறு யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்ம ஏன் ஃபாலோ பண்ணோம்? நமக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பான் உள்ள, அவன் என்ன சொல்கிறான் அதை நீங்கள் கேளுங்க, வெளியே இருந்து சொல்கிறவங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இதை சொல்லிட்டுருக்கார். Emerson believes that every individual has a moment in their life when they recognize that envy is poisonous. எப்போதுமே மற்றவங்களுடைய குணத்தில் வந்து பொறாமப்படுறது வந்து ரொம்ப விஷம். நமக்கே அது விஷமாக ஆகக்கூடும். ஒருத்தவங்க முன்னேறாங்க, அதை பார்த்துட்டு பொறாமப்படுறது வந்து அது முன்னேறவங்களை பாதிக்காது, யார் பொறாமப்படுறாங்களோ அவங்கள தான் பாதிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே அதை நம்பணும்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டி இஸ் டிஸ்ட்ரக்டிவ். அதனால் மற்றவங்களை எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்குள்ளே ஒரிஜினல் கேரக்டர் இருக்கணும். எப்போ ஒரிஜினல் கேரக்டர் நமக்கு இல்லாமல் மற்றவங்களை எப்போ இமிடேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நாமளே என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம கண்டனம் பண்ணிக்கிறோம், நம்மளே அழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அக்செப்ட் டு ஒன் செல்ஃப். அதனால் ஒன் செல்ஃபை அக்செப்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. உங்களுக்குள்ள திறமையை உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க, உங்களிலேருந்து என்ன வருதோ அதை நீங்கள் நம்புங்க. டோன்ட் பிலீவ் இன் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஈச் பர்சன் ஹாஸ் டு டூ தேர் ஒர்க் டு டிஸ்கவர் தெம்செல்ஸ் அண்ட் த குட்னஸ் தேட் இஸ் இன் த வேர்ல்டு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு திறமை இருக்குது, அதை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நம்ம உழைக்கணும். அதுதான் இந்த உலகத்துக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Every person is unique by the design of the universe, and God will never reward insight to the person who is not brave enough to embrace what makes him unique. இந்த உலகத்தில் வந்து கடவுள் எல்லா உயிரினங்களை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அண்ட் God will never reward insight to person who is not brave enough. யார் கோழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கடவுள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். கோழையாக இருக்கிறவங்கள பயந்து போகிறவங்களுக்கு காட் எப்பவுமே ஹெல்ப் பண்ணவே மாட்டார். எதற்கு? டு எம்ப்ரேஸ் வாட் மேக்ஸ் ஹிம் யூனிக். அவன் வந்து இந்த உலகத்தில் யூனிக்காக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். யார் ஒரிஜினலாக இல்லாமல் பயப்படுறாங்களோ, மற்றவங்க பின்னாடி அலைகிறாங்களோ, மற்றவங்க பேச்சை கேட்டு அடிமையாக இருக்காங்களோ அவங்கள காட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். காட் அவங்கள எப்பவுமே ஆசீர்வாதம் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி இந்த பேராகிராஃப் 1 and 2 எமர்சன் வந்து சொல்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.